என்னன்னா பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறான் நாம வந்தாலும் கம்முன்னு போக வேண்டியதானே ஏன் இதெல்லாம் வைக்கிறான் அதெல்லாம் கேட்க வேணாம் வாங்க பாடி அவனை உண்டு பண்ணிடுறேன் எவ்வளவு கொழுப்பாரு உட்காந்து மசாஜ் பண்ணிக்கிறான் அவங்க அப்பா ஏய் எங்க அவன் புள்ள தான் கேக்குற செவுள் மேல 4 வைக்கிறதுக்கு தான் கூப்பிடுவோம் புள்ளைய யோ என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி கத்துற உன் புள்ள பண்ணுது அப்படி உங்களுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுனாக்கா வந்து வாழ்த்துட்டு கொட்டிக்கிட்டு போயிடணும் அதை விட்டுட்டு இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படி உனக்கு என்ன ஆச்சு நீ கூப்பிடுவோம் புள்ளைய ஏங்க வாங்க கம்னரு இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகுறான் கூப்பிடியா இப்படிலாம் நீ கத்தாத பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க எவன் என்ன நினைச்சாக்குதே கூப்பிடுவோம் பையனை என்னண்ணா என்ன கத்தினுக்கிற அந்த வீட்டாண்டா ஆனா இவங்களுக்கு ஃபங்க்ஷன் கூடுமா ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா இவனுங்க நான் சோறு எதுனா கவர்ல போட்டுன்னு வந்துட்டாங்களா அடா அப்படி கேட்டா கூட குத்துருப்பா இவனுக்கு பண்ண வேலையை கேட்ட எனக்கு வயிறு எரிதேன் இதை பாரு நீ பண்ணது சுத்தமா சரியில்லை இது எங்க குடும்பத்துக்கு அசிங்கம் நேரத்துல வெங்காயத்துக்கு அரிசிங்க என்னத்தையே பண்ணி தொலைச்சா அப்படியா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா என்ன தானே பிரச்சனை கிளியரா சொல்லாண்ணா இந்த மாதிரிப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்தானுங்க இந்த போட்டோ வச்சுக்கிறானுப்பா இதெல்லாம் நான் கேட்டனா ஏன்னா போட்டோ நல்லா தானே இருக்குது போட்டோ நல்லா இருக்கு திருவிட்டான் இது எவன் போட்டான் இத்தனை என் ஃபங்க்ஷன்ல தான் வைக்கணும் ஐயா இது யார் போட்டானே தெரியலையா இதே தூக்கின்னு வந்து வச்சுட்டாங்க ஆமாப்பா பார்த்த உடனே பத்தின்னு வருது இங்க ஒருத்தங்கிறான் பேர் போட்டுக்குதானா அது ஏதோ போட்டுக்கிறான் உங்கள் வெங்கடேசன் யார் வீட்டு போட்டோ வச்சுக்காந்து எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல வைக்கிறானுங்களே என்னத்துக்கு வைக்கணும் ஏப்பா போட்டா நல்லா இருந்தா மாட்டி வை இதை பத்தி பேசுங்கிற உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல உன் பையனை கூப்பிடு ஏ கருணாசே நான் இந்த ஆள் கத்திங்க அடிக்குதா நாயா வா உன்னை தேடி வந்துக்கிறாங்க பாரு வானா நான் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சா கல்யாணம் நல்லபடிதான் முடிச்சு என்னது கல்யாணத்துக்கு வந்தீங்க என்னது இந்த போட்டோ வச்சுனியா நானா இப்படி பேசுறேன் முடிஞ்சதாச்ச மாதிரியா என்ன போட்டோ வச்சுக்கிறேன் கொடுப்பா இந்த போட்டோ யாரு இது யாரு என்னத்துக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு இது வச்ச நான் சாமி போட்டால் தானே வாங்கி நான் சொன்னேன் இந்த போட்டோ எப்படி வந்துச்சியா ஏய் அதான் படம் தான் வந்துச்சே நீ தானே வச்ச ஏய் சொட்ட உன்னை தானே போட்டோ வாங்க சொன்னேன் நான் இதா ஏன் போட்டா நல்லதானு எது மாட்ட சொல்லு படிப்பு மாதிரி பேசினது கூடாது பாலா வீட்டில் வந்து அசிங்கமா பேசுங்க கிடைக்கிறான் ஏன்பா காந்தி போட்டா மாட்டல அம்பேத்கர் போட்டா மாட்டல அது மாதிரி பாட்டி வை காந்தி போட்டாவா அம்பேத்கர் போட்டாவா இவன் போட்டா ஒண்ணா டேய் ஏன்டா இந்த போட்டோ வைத்தா என் வீட்டுல மாட்டினா ஐயா வேணா கொடுப்பா என் வீட்டுல மாட்டிக்கிறேன் ஏய் எங்கிருந்து போயிருக்கணும் வந்தாதா ஒழுங்கா சொல்று மைசன் கோச்சிக்காத நீ பிரேமி கொடுத்த காசு நான் செலவு பண்ணிட்டேன் பாத்தியா நான் வேலை பண்ணி வச்சுக்கிறேன் சாரிப்பா இந்த ஆள் பந்துக்கு நான் சாரி கட்டிக்கிறேன் அடங்கொய்யால நீ பண்ண வேலை தானே இது ஆமா ஆமா போயினே இருந்தேன் ஒரு வீட்டுல இருந்து வாங்கிட்டேன் போட்டா அந்த எடுத்துன்னு வந்துட்டேன் நோ இந்த மாதிரிலாம் பண்ணாதண்ணா உனக்கும் அசிங்கம் உங்க பையனுக்கும் அசிங்கம் தொபார் எதிர் வீட்டுக்காரன் எனக்கும் அசிங்கம் சரி விடுப்பா இது மாதிரி பண்ண மாட்டேன் சரி அந்த போட்டா கொடுப்பா அந்த வீட்லயே கொடுத்துட்றேன் நல்லாதான் இருக்குது மாட்டினா மாட்ட மாட்டேன்ற தம்பியா செம்ம கோபத்துல வந்தேன் உன் மூஞ்சிக்காக தான் விட்டு போறேன் ஒப்பனே ஏய் மாடி போலாம் யோ ஏன் அப்படி அசிங்க பாத்தீங்கடா சரி அதை கையில வச்சுங்கிறியா எங்க எடுத்துன்னு வந்தா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இது மஜாஜ் போடுற மிஷின் டேய் அப்பா உங்க அப்பா கிட்ட சொல்லி வை இதே மாதிரி பண்ணியிருந்தாக்கா உங்க வீட்டை திட்டு குடும்பம்ன்றவாங்க உன் வேலை பாருப்பா நான் ஏக மாரி எனக்குலாம் வந்து புத்தி சொல்லாதா கரெக்டா கேட்டப்பா கேள்வி சேர்ப்பா லட்ச மாதிரி உங்களுக்கு போய் புத்தி சொல்ல வந்தேன் பாடுறா என்ன சொல்லணும் எப்போ இப்ப அந்த போட்டோ என்ன பண்ண போறா அந்த வீட்டுல வச்சிடறேன்டா அடா யாருக்குன்னா வித்துருப்பா அப்படியா சொல்ற ஆமாப்பா அது ஒரு ஆள் வரான் பாரு அவங்ககிட்ட வித்துதா பாரு திட்டு பசங்க ஏதோ பிளான் பண்றானுங்களே என்ன பண்றானுங்க பார்க்கலாம் மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா கேக்குது ஆறாரோ பாடினாலும் ஆறாறு கேட்காதுங்க என்னண்ணா எசப்பாட்டா நீங்களும் நல்லா தான் பாடுறீங்க வயசாயிடுச்சுல்ல இந்தாப்பா உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் யாருண்ணா அது நீதான்ப்பா என் கையிலே வரைஞ்சது நானா பேரு ராஜான்னு போட்டிருக்கீங்களா என் பேர் ராஜா இல்லையா ராஜான்னா கிங்கு அது பொதுவான பேரு 3 நைட்டு பகலு எங்க அப்பா தூக்கம் இல்லாம வந்துச்சு என் முகத்தை இப்பதான் பாக்குறீங்க எப்படிப்பா ஞாபகம் வச்சு வரைஞ்சீங்க எனக்கு பின்னால நடக்கிறது முன்னாடியே தெரியும் சக்தி இருக்குது எனக்கு அடா 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 இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரமாச்சேனா ஆமா நீ வாழ்க்கையில பெரிய பெரிய பணக்காரனாக போற நீ ஆஹா புழுகுறானுங்களே நோ எங்க அப்பா இருக்கிறாரு அவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா நடக்கணும் தம்பி அது மட்டும் நடந்துச்சு வச்சுங்களேன் என் பங்களா வாசல் முன்னாட உங்க அப்பாவுக்கு ஒரு சிலையை வச்சிடறேன்ப்பா என்னண்ணா பங்களா இருக்குதா இல்லப்பா இதுக்கு மேல வாங்கிடுவேன்ல இவர் திறமையா பாருப்பா என்ன அப்படியே கனவுல யோசிச்சே வரைஞ்சி வச்சிருக்காரு அவங்க வீட்டுலாம் எதுவும் கேட்காது காட்டாது ரொம்ப போறான் போச்சு
ஆஹா, ஊருக்குள்ள இப்படித்தானே வைப்பானுங்க, சூனியம் கீனியம் வச்சாலும் வைப்பானுங்க. என்னண்ணா என்னை பத்தி ஏதாவது சொல்லிக்கிறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இப்படியாப்பட்ட நல்லவங்களை நான் பார்த்தது நான் பண்ண புண்ணியம். சரி தம்பி, எனக்கு சிலையெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கூட. என்னண்ணா திடீர்னு கேட்ட? இல்லைப்பா, இன்னொருத்தர் கனவுல வந்துட்டாரு, பிரேம்லாம் வாங்கணும், என்கிட்ட காசு இல்லை, அதுக்காக தான்ப்பா. நோ, அந்த ஆள் பிரச்சனை நம்பாதண்ணா, சொல்றத கேளுண்ணா. ஏண்டா நான் எங்க அப்பா பேர் கெடுக்குதுன்னு வரியா? போடா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீங்க கேட்டா கேளுங்க, கேட்க கட்டி போங்க. எனக்கு நான் வந்துச்சேன். 2 பேரும் என்ன பண்ணுகிறீங்க வெளியே? டிவி எல்லாம் உள்ள ஓடுனுக்குது. ஏக்கா வரம் போக்கா. ஏய், இந்த போட்டோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நான் தாங்க, இது நான் தான், இவர் தான் வரைஞ்சிருக்காரு. எப்பா நீ கல்யாணத்துக்கு gift கொடுத்துட்டு வந்தே அந்த போட்டோ தானே இது? அதெல்லாம் இல்லை, இது வேற. யாருகிட்ட போய் சொல்ற? நீ தானே ஒரு வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த. ஏமா, அப்ப இது நான் இல்லையா? நீதான்ப்பா. டேய் தம்பி, உனக்கு தெரியாது, நீ gift காசு கொடுத்தல, நானும் அப்ப அந்த காசை பிரிச்சுக்கணும். இது அப்பா திடீர்னு வந்தது. திடீர்னு வந்ததா? நோ, சொன்னா நம்பல நீ. இல்லப்பா, இவர் தான் வரைஞ்சேன்னாரு. அது ஏதோ ஒரு வீட்ல இருந்து தூக்கின்னு வந்துட்டு இது பாரு, gift குத்து ஒரு போன் நம்பரு போட்டோலாம் இருக்குது பாரு. ஆமாப்பா, உங்கள் அன்புடன் டிரைவர் திருநின்ற ஊரு வி.கே. வெங்கடேஷ். பின்னால திருப்பி பாரு, போன் நம்பர் போட்டுக்கிறாரு, அவருக்கு வேணா போன் பண்ணி கேளு. ஏய் பிராடுங்களா, என்ன என்ன ஏமாத்துறீங்களா? நீதாப்பா இதை வச்சுக்கோ. அப்படியே மூஞ்சி பஞ்சர் ஆயிப்படும் பாத்துக்க. இதுல வேற 3 நைட்டு 3 பகல் விடிய விடிய ஒரு வரைஞ்சாராம். சொல்றான் பாரு அவன். இந்த போட்டாவை எடுத்துன்னு போயிட்டு ஒரு கல்யாணத்துல வச்சுட்டு வந்துக்குதுங்க. அந்த ஆள் இப்பதான் வந்து திட்டிட்டு அசியமா கேட்டு போனா. இந்த போட்டாவை உங்ககிட்ட விக்கிறதுக்கு பாக்குதுங்க. அப்படியே போடுறான் பாரு, இழிச்சவன் என்ன நானு. நோ நோ, ஒரு நிமிஷம். உனக்கு அதை விட சூப்பரா போட்டா வரைஞ்சு தரேன். ஒரு 500 ரூபாய் கொடுத்தா போதும். என்னப்பா சொல்ற? உண்மையா வரைஞ்சு கொடுத்துருவியா? 5 நிமிஷத்துல வரைஞ்சு கொடுப்பேன். 500 ரூபாய் கொடு. அவங்கள மாதிரி ஃப்ராட் வேலை பண்ண மாட்டேன்ல. இங்க பார், உண்மைக்கு ஆப்போசிட் வந்து பொய். இவங்க பொய்னா நான் உண்மை. நான் உங்களை ஏமாத்த மாட்டேன்னா. சரிப்பா, உன்னை நான் நம்புறேன். இந்தாப்பா 500 ரூபா, ஒரு 5 நிமிஷத்துல வரைஞ்சு கொடுத்துருப்பா. இங்கே வந்துடுறேன். ஒரு போட்டோ ஒழுங்கா விக்கிறதுக்கு தெரியல, நேத்துக்கு கிடைக்கிற நீலாம். ஏய் தம்பி, ஏன் அப்பா அடிக்கிற? அப்படியே மூஞ்சில குத்துனா தக்காளி சட்னி வந்துடும். அவங்க கிட்ட இருந்து 1000 ரூபாய் ஆட்டோ போட்டு இருந்திருப்பேன், வந்து குட்டி சேவாக்கி விட்ட. குடும்பமே சேர்த்து என்ன ஏமாத்த பாத்திருக்கீங்களா? நானும் அவ்வளவு பெரிய இழிச்சவனா? எங்க அம்மா அப்பா அதுக்கு தான் பெத்து போட்டிருக்காங்களா என்ன? அதான் உசாராயிட்டுல, அவன் நல்லா வந்து தருவான், வாங்கி செவுத்துல மாட்டிக்கோ. நீ நினைத்ததை நடத்திய முடிப்பவன் நான். அட அட, நீ போய் 5 நிமிஷம் கூட ஆகலையாப்பா, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஃப்ரேம் எடுத்துட்டு வந்துட்ட. இந்த முக்காவாசி மூஞ்சிங்க தௌலம் தான் எடுத்துட்டு வந்ததுங்க. ஹேய், குளுக்கறானா வாங்கிக்கோ, எங்களை பத்திலாம் பேசுறத வச்சுக்காத. போறமே பொங்குத. நோ, அவனுக்கு கெடுக்கிறானுங்க. இங்க பாருண்ணா, உங்களை எப்படி வரைஞ்சுக்கிறேன். என்னப்பா இது? நானா இது? நீதானா? இது புத்தர் போட்டோ மாதிரி இருக்குதா? இந்த கண்ணு பாருங்க, உங்க கண்ணு மாதிரியே இருக்கும். இந்த காதை பாருங்க, அப்படியே உங்க காது மாதிரியே இருக்கும். உங்களை அப்படியே பார்த்து ரசிச்சு வரைஞ்சுதுனா. பரவாயில்லப்பா, ஆனா இத பார்த்தா என் போட்டோன்னு சொல்ல மாட்டாங்களே, புத்தர் போட்டோன்னு தானே சொல்லுவாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அப்போ உன்னை எல்லாரும் வணங்கிட்டு போவாங்கல்ல. அட அட அட, என்ன எச்சக்கலன் திட்டினவெல்லாம் கூட இப்ப என்ன வணங்கிட்டு போவான்ல. அப்ப நிறைய பேர் சொல்லிருப்பாங்க பொழுது. போனா பைசெல்லாம் மறந்துரு, இப்ப புதுசா வாழ எத்துன்னு போயிட்டு ஆள்ல மாட்டு போ. பௌ பௌ, பாத்தியா நானு? பாரு நீ பாருமா. தேங்க்ஸ் பா. ஹாப்பி, எனக்கு ஹாப்பி. பாத்தியா, பழைய போட்டோ வந்து காசு ஆகிட்டான். நேத்துக்கு நீங்க போங்க உள்ள போங்க. டேய், எங்க நாங்க ஆள்ல மாட்டிட்டு இருந்த புத்தர் போட்டா? ஐயோ, இந்த ஆள் வந்துட்டாரு. சொல்றா, என்னடா பண்ண? அது வந்துப்பா, அது வந்து வித்துட்டானா? டேய், ஐயோ, மாட்டினாண்டா மங்குஸ் மாண்டியா. ஹாப்பி, நான் கூட ஹாப்பி.